அனைவருக்கும் வணக்கம். தாமத திருமணம் எதனால் ஏற்படுகிறது, அதுபோல் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் எப்பொழுது திருமணம், இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவுபடுத்த போறோம். நிறைய அப்பாயின்மெண்ட்ல எதனால லேட் மேரேஜ் நடக்குது, அதுபோல் என்னுடைய ஜாதகத்திற்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்ன்ற கேள்வி அதிகமா லைவ் செக்ஷன்லயும் சரி கமெண்ட்லயும் வருது. அதற்காக தான் இந்த வீடியோ ஒரு தெளிவான வீடியோ. உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய அமைவுல நான் சொல்லக்கூடிய கிரக தொடர்பு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் தாமதமாகும், அல்லது ஜாதகருக்கு திருமணம் நடந்து அந்த திருமணத்துல பிரச்சனைகள் ஏற்படும். அந்த விதி என்னன்னா, நம்ம சொல்லக்கூடிய விதியில ஒரு தடை இருக்கு. நாம் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைவுல ஒரு அமைவுகள் இருக்குன்னா 27 வயதிற்கு பிறகு திருமணம், 2 தடை அமைவுகள் இருக்கு 29 வயதிற்கு பிறகு, 3 தடைகள் இருக்கிறது 31 வயதிற்கு பிறகு திருமணம். இதுல இந்த வயதை தாண்டி 35 வயசு 36 வயதுலாம் ஆகுதுன்னா அங்க ஆதிபத்திய ரீதியில தசாபுத்திகள் தொடர்பு கொள்ளாம இருக்கும். அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இந்த லக்னத்திற்கு தாமத திருமணம் எதனால ஏற்படும்? இங்க சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார், அல்லது இங்க சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார், தாமதப்படுத்தும், ரொம்ப லேட்டா தான் திருமண அமைவுகளை கொடுக்கும். அல்லது சனி பகவான் இங்கு ஆட்சி பெற்று இருக்கிறார், இந்த காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பா உங்க ஜாதக அடிப்படையில திருமணம் தாமதம். அல்லது ஜாதகத்தில இங்கு ராகு இருப்பது, இங்கு கேது இருப்பது, முதல் அமைவுல இந்த இடத்தில் கிரகங்கள் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னா தாமதப்படுத்துது. இன்னொரு அமைவுல ராகு கேது இங்க இருப்பது, அல்லது கேது இங்க இருப்பது ராகு இங்க இருப்பது, அல்லது ராகு கேது இந்த காம்பினேஷன்ல, அல்லது கேது ராகு இந்த காம்பினேஷன் இருந்தா கண்டிப்பா காலதாமதம் பண்ணி கொடுக்கும். இது 2வது அமைவுகள்ல காலதாமதம் ஆகக்கூடிய அமைவு. இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பாக காலதாமதத்தோட நடக்கும். அதற்கு அடுத்த விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த 2ஆம் இடத்துக்கு ஒரு அமைவு இருக்கும்போது லக்னத்திற்கு முழு அவயவனான புதன் பகவான் இங்க இருக்கிற திரிகோணத்துல இருக்கிற, அல்லது இங்க இருக்கிற, இதுவும் தாமதப்படுத்தும். இப்ப மேல சொன்ன இந்த விதிகள் எல்லாம் உங்க ஜாதகம் இருந்தது அப்படின்னா மேஷ லக்னத்திற்கு கண்டிப்பா திருமணம் தாமதப்படும். அல்லது பிஃபோரா திருமணம் பண்றீங்கன்னா அதுல பிரச்சனைகளை சந்திக்க கூடும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். நம்ம சொன்னதுல ஒரு தடை இருந்ததுன்னா 27 வயதிற்கு பிறகு தசாபுத்தியில திருமணம், 2 தடைகள் இருக்குன்னா 29 வயது, 3 தடை இருக்குன்னா 31 வயதை கடக்கும். ஒருவேளை 3 தடைகளும் இருந்து நீங்க 27 வயதுல திருமணம்னா அவர்களுக்கு தான் மறு திருமண அமைகளை கொடுக்கக்கூடிய விதியாக இருக்கும். இதுதான் மேஷ லக்னத்திற்கான அமைவு. மேஷ லக்னத்திற்கு பார்த்தாச்சு, இதுதான் விதி. இதை தாண்டி இல்லை, இதுக்குள்ள உங்க ஜாதகம் அடையிடும். எப்படி பார்த்தாலும் இந்த கிரக தொடர்புகளை உங்கள் ஜாதகம் பெற்றிருக்கும். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தாமத திருமணம் வயது பார்த்துக்கலாம். ஒரு தடை இருந்தா 27 வயசுக்கு பிறகு, 2 தடை இருந்தா 29, 31, 3 தடை இருந்தா இதுல தசாபுத்தி தொடர்பு கொள்ளும் பொழுது ரிஷப லக்னத்துல புதன் இங்கு இருப்பது கண்டிப்பாக தாமதப்படுத்தி திருமணத்தை கொடுக்கும். செவ்வாய் இங்கு இருப்பது தாமதப்படுத்தி திருமணத்தை கொடுக்கும். குரு இங்க வலுப்படுத்தி இருப்பது தாமதப்படுத்தும். இந்த விதி இதுல ஏதாவது ஒரு காம்பினேஷன் உங்க ஜாதகத்துல இருந்தா கண்டிப்பா திருமணம் தாமதப்படுத்திடும். இது முதல் விதி. இந்த அமைவுல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா தாமதப்படுத்தி தான் திருமணத்தை கொடுக்கும். ஒருவேளை குரு இங்க இருக்கிறார், 7ஆம் இடத்துல செவ்வாய் இல்ல, செவ்வாய் ஒருவேளை 8ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, திருமணம் பிஃபரா பண்றீங்க 27 வயசுக்குள்ளனா மறு திருமணம் கண்டிப்பா பண்ணுவீங்க. இந்த விதியில இருந்தா தாமதப்படும், தாமதப்பட்டு திருமணத்தை கொடுக்கும். 27 வயசுக்கு பிறகு ஒரு விதி. அடுத்ததாக ராகு அல்லது கேது, ராகு கேது இந்த காம்பினேஷனும் திருமணத்தை தடை பண்ற 2வது விதி. இந்த காம்பினேஷனும் 2வது விதியில ஜாதகருக்கு திருமண தாமதத்தை ரிஷப லக்னத்திற்கு கொடுத்துரும். 3ஆவதாக ஒரு தடை, அது என்னன்னா லக்னத்திற்கு முழு அவயவரான குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது, அல்லது 5ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த காம்பினேஷன் ஜாதகருக்கு திருமணத்தை தடை பண்ணி கொடுக்கும். இந்த 3 விதிகள் ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு தடை பண்ணக்கூடிய விதிகள். தாமத திருமணம் இப்படிலாம் இருந்தா அவங்க ஜாதகப்படி தாமத திருமணம் தான். ஒருவேளை காதல் உணர்வுகள் இருக்குனாலும் நீங்க பாத்துக்கலாம். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, தாமதம் பண்ணக்கூடிய விதிகள். சந்திரன் இங்க இருக்கிறார், அல்லது சந்திரன் இங்க உச்சம் பெற்று இருக்கிறார். ஒரு 2வது விதியை நம்ம விட்டுட்டோம், அது இன்னொரு அமைவுல பார்க்கலாம். சந்திரன் அங்கு இருப்பது, சந்திரன் இங்கு இருப்பது, குரு பகவான் இங்கு வலுப்பது, குரு பகவான் 7ஆம் இடத்திலே வலுப்பது, செவ்வாய் வலுப்பது, செவ்வாய் இங்கு வலுப்பெற்று இருப்பது, இதெல்லாம் காலதாமதம் பண்ணும். அல்லது செவ்வாய் இங்கு உச்சம் பெற்று இருப்பது. இந்த விதியில இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிதுன லக்னத்துல முதல் விதி இந்த காம்பினேஷன்ல ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தடை, திருமணம் முதல் அமைகள்ல தடை. அடுத்ததாக இது ஒரு விதி, தடை விதி மிதுன லக்னத்திற்கு தாமத திருமணத்திற்கான காரணம். அடுத்த காரணம் ராகு கேது, ராகு
கேது, ராகு கேது, இது இரண்டாவது தடை அமைவுகள். இது இரண்டாவது தடை அமைவு. இப்படி இருந்தாலும் மிதுன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிரகம் ராகுவோ கேதுவோ இருந்தா கண்டிப்பா திருமணம் தாமதப்படுத்தி தான் மிதுன லக்னத்திற்கு கொடுக்கும். மூன்றாவதான விதி, லக்ன முழு அவயோக கிரகம் மிதுன லக்னத்திற்கு செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் இங்கு இருப்பது அல்லது செவ்வாய் பகவான் இங்கு இருப்பது, இது மூன்றாவது தாமத விதி. இந்த மூன்று அமைவுகள் தான் மிதுன லக்னத்திற்கு தாமத திருமணத்திற்கு காரணம். இதுல ஒரு தடை மட்டும் இருக்கு. நம்ம சொன்ன ஏதாவது ஒரு தடை தான் இருக்குன்னா 27 வயசுக்கு பிறகு, 2னா 29, 3னா 31. சில பேர் 35 வயசு வரைக்கும் திருமணம் ஆகலைன்னா 3 தடைகளும் இருக்கும். திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொண்ட தசா புத்தி வராம இருக்கும். அதுதான் காரணம். மிதுன லக்னத்திற்கு தாமத திருமணத்திற்கு இதுதான் காரணம். அதுபோல கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சூரியன் இங்கு இருப்பது, சனி பகவான் இங்கு ஆட்சி பெறுவது, சனி பகவான் இங்கு ஆட்சி பெறுவது, சனி பகவான் இங்கு உச்சம் பெறுவது, 11ஆம் அதிபதி சுக்கிரன் இங்கு இருப்பது, சுக்கிரன் இங்கு வலுப்பெறுவது, இதெல்லாம் தாமதம் பண்ணக்கூடிய முதல் விதி. அதுபோல் சூரியன் இங்கு உச்சத்துல இருப்பது. இந்த காம்பினேஷன் தான் கடக லக்னத்திற்கு முதல் தடை. எப்படி இதுல ஏதோ ஒரு கிரகம் இருக்குன்னா உங்களுக்கு தாமதமா தான் திருமணம் நடக்கணும். 27 வயசுக்கு பிறகுதான் திருமணம் நடக்கணும்ன்ற முதல் விதி. இது ஒரு விதி. சோ அடுத்ததாக இந்த காம்பினேஷன்ல இருந்தாலும் திருமணம் தடை பண்ணிடும். அடுத்ததாக ராகு கேது, ராகு கேது, ராகு கேது. இதுல ராகு இல்லைன்னா கேது ஏதாவது ஒரு கிரகம், ராகு கேது இந்த காம்பினேஷன்ல இருந்தா ரெண்டாவது தடை. முதல்லயும் இருக்கு, இந்த காம்பினேஷன் இருக்குன்னா கொஞ்சம் லேட் ஆகும். 29 வயசுக்கு பிறகுதான் யோகப்படுத்தி கொடுக்கும். இது ரெண்டாவது தடை. மூன்றாவதாக தடை அமைவுகள், லக்ன முழு அவயோகரான சனி பகவான் திரிகோணத்துல இருப்பது, சனி பகவான் இங்கு வலுப்பெற்று இருப்பது அல்லது இந்த இடத்துல இருப்பது. இந்த காம்பினேஷன்ல இருந்தா மூன்றாவது தடை. கண்டிப்பா காலதாமதமாக தான் திருமணம் நடக்கும். இதுல 3 தடைகள்ல ஏதேனும் 1 இருந்தா 27, 2 இருந்தால் 29, 3 இருந்தால் 29, 31 மேல திருமணம் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அதுபோல் சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்ம லக்னத்துல ஜனனிச்சவருக்கு தாமத திருமணத்திற்கான விதி. புதன் இப்படி இருக்கிறார், புதன் இங்கு இருக்கிறார், புதன் இங்கு இருக்கிறார், குருவோட இணைஞ்சு நீசபங்கத்துல இருக்கிறார் அல்லது குருவோட தொடர்பு கொண்டு பரிவர்த்தனையில இருக்கிறார். இதெல்லாம் தாமதப்படுத்தும். அதுபோல் சனி பகவான் இங்கு இருப்பது, சனி பகவான் இங்கு இருப்பது, சனி பகவான் இங்கு இருப்பது, இதெல்லாம் காலதாமதத்திற்கான விதிகள். இந்த காம்பினேஷன்ல இந்த கிரக தொடர்புகளோட இருக்குன்னா கண்டிப்பா உங்க ஜாதக அமைப்புல சிம்ம லக்னத்திற்கு திருமணம் தாமதப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது முதல் விதி. அதுபோல் அடுத்த அமைப்புகள்ல இரண்டாவது விதி, ராகு கேது, ராகு கேது, ராகு கேது, ராகு கேது இந்த காம்பினேஷன் இருக்கும் பொழுதும் ஜாதகத்திற்கு இரண்டாவது விதியாக சிம்ம லக்னத்திற்கு தாமத திருமணம். அடுத்ததாக மூன்றாவது விதி, லக்னத்திற்கு அவயோகர் என்ற அமைவை சனி பெறுவார். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இங்க இருப்பது அல்லது இங்க இருப்பது தாமதப்படுத்தி கொடுக்கும். இந்த காம்பினேஷன்ல இருந்தா ஜாதகத்திற்கு மூன்றாவது விதியாக தாமதப்பட்ட திருமணம், தாமத திருமணம். இதுல நம்ம சொன்ன ஒரு விதி இருந்தா 27, 2 விதி இருந்தா 29, 3 விதி இருந்தா 31 வயதுகள். கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சுக்கிரன் இங்கு இருப்பது, சுக்கிரன் இங்கு இருப்பது, சுக்கிரன் இங்கு உச்சம் பெற்று இருப்பது, இதெல்லாம் தாமதப்படுத்தி கொடுக்கும். அதுபோல குரு இங்கு இருப்பது, குரு இங்கு இருப்பது, குரு இங்கு இருப்பது ஜாதகருக்கு திருமணத்தை தாமதப்படுத்தி கொடுக்கும். சந்திரன் இங்கு இருப்பது, சந்திரன் இங்கு இருப்பது, இதெல்லாம் தாமதப்படுத்தி கொடுக்கக்கூடிய விதியினுடைய அமைவுகள். குரு 3 இடத்துல இருப்பது, சுக்கிரனை 3 இடத்தில் இருப்பது, லாபாதிபதியான சந்திரன் 2 இடத்துல இருப்பது, இதுதான் முதல் விதி. கன்னி லக்னத்தில் பிறந்து இந்த விதியில இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு காலதாமதம். முதல்ல 27 வயசுக்குள்ள திருமணம் ஆக போறதில்ல, தாமதப்படுத்தும். கண்டிப்பா நீங்க தாமதமான திருமணம் தான் நிலைச்ச திருமணமா இருக்குது, முதல் விதி. இரண்டாவது விதியாக ராகு கேது, ராகு கேது, ராகு கேது, ராகு கேது இந்த காம்பினேஷன் இருக்குன்னா இது இரண்டாவது விதியாக தாமதப்படுத்தும். உங்க ஜாதகத்தின் அடிப்படையில தாமத திருமணத்தை இரண்டாவது விதி தாமதப்படுத்துறது. மூன்றாவது அமைவாக லக்னத்திற்கு முழு அவயோகரான செவ்வாய் திரிகோணத்துல இருப்பது, இங்க இருப்பது. வாழ்க்கையில எல்லாமே சிரமப்பட்டு தான் கிடைக்கும், வாழ்க்கையில எல்லாமே சிரமப்பட்டு எல்லாருக்கும் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதப்பட்டு தான் கிடைக்கும். இந்த மாதிரியான காம்பினேஷன்ல இருக்கும்போது இது மூன்றாவது விதி. கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தாமத திருமணம் இப்படி எல்லாம் இருந்தா
நீங்க கண்டிப்பாக இளத்தில் திருமணம் செய்வதற்கு சாத்தியம் இல்லை. அதுபோல் துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, இங்கு செவ்வாய் இருப்பது, இங்கு செவ்வாய் இருப்பது, இங்கு செவ்வாய் இருப்பது, அல்லது செவ்வாய் நீசபங்கத்தில் இருப்பது, செவ்வாய் நீசபங்கத்தில் ஏதேனும் ஒரு வகையில சந்திரன் இங்க இருந்து செவ்வாய் இங்க இருந்தாதான். சோ அதனால இந்த விதி வேண்டாம். செவ்வாய்க்கு வழி கிடைத்தால் தாமதப்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுபோல் லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியும் செவ்வாய் தான், 7ஆம் அதிபதி செவ்வாய் தான். செவ்வாய் கண்டிப்பா வலுத்திருக்கிறார்னா ரொம்ப லேட்டான மேரேஜ கொடுக்கக்கூடிய அமைவு. அதுபோல லக்னத்திற்கு லாபாதிபதியான சூரியன் இங்க இருப்பது, சூரியன் இங்க இருப்பது, இந்த காம்பினேஷன்லாம் தாமதப்படுத்தி கொடுக்கும். சூரியன் செவ்வாய், துலாத்திற்கு சூரியன் செவ்வாய் தொடர்புல இருந்தாலே திருமணம் தாமதம். துலாம் லக்னத்தில் பிறந்த சூரிய செவ்வாய் தொடர்புல இருந்தாலே திருமணத்தை தாமதப்படுத்திடும். இதுதான் முதல் விதி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்ததாக 2வது விதி. முதல் விதி இதுல ஏதாவது ஒன்று இருந்தால் தாமதம். அதுபோல் இங்கு ராகு கேது, ராகு கேது, ராகு கேது, இந்த காம்பினேஷன்ல ராகு கேது இருக்குனாலும் தாமதம் பண்ணி தான் திருமணத்தை கொடுக்கும், ரொம்ப லேட்டாகும். இது 2வது விதி. துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 2வது விதியாக இது அமைந்துவிடும். அதுபோல் 3ஆம் அமைவு, லக்னத்திற்கு முழு அவயோகர் குரு. எவ்வளவு நல்ல மனிதர் என்று சொன்னாலும் குரு பகவான் திரிகோணத்துல இருக்கிறது ஆபத்து. குரு திரிகோணத்துல இருந்தா வாழ்க்கையில எல்லா பாக்கியங்களுமே தடை பண்ணி தான் கொடுக்கும். இந்த காம்பினேஷன் இருந்தா இது 3வது விதி. ஜாதகரின் அடிப்படையில லக்ன ரீதியில அவயோகம் திருமணம் தாமதப்படுறதுக்கான விதி. இது துலாம் லக்னத்திற்கு. அடுத்ததாக விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, குரு இங்க இருப்பது, குரு இங்க இருப்பது, குரு இங்க இருப்பது, குரு இந்த இடத்துல நீசபங்கம் இருந்தாலும் தாமதப்படுத்தி கொடுத்துருவார். அதுபோல் சுக்கிரன் இங்க இருப்பது, சுக்கிரன் இங்க இருப்பது, சுக்கிரன் இங்க இருப்பதெல்லாம் தாமதப்பட்ட திருமணம். அடுத்த விதியாக புதன் இங்க இருப்பது, புதன் இங்க இருப்பது, இந்த காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னா கிரகங்கள் குரு சுக்கிரனோ சுக்கிர குரு தொடர்புல இருக்குன்னா கண்டிப்பாக ஜாதக ரீதியில விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதமான திருமணம் தான். முதல் விதி இது. இந்த காம்பினேஷன்ல இருந்தா முதல் விதி திருமணம் 27 வயசுக்கு பிறகுதான், அதற்கு முன்பு நடப்பதற்கான அமைவு இல்லை. சோ 2வது அமைவுகள் மறுபடி ராகு கேது, ராகு கேது, ராகு கேது, ராகு கேது, இந்த காம்பினேஷன் 2வது விதி. இந்த ராகு கேதுக்கள் இங்க இருக்குன்னா இது தாமதப்படுத்தி கொடுக்கும். இந்த காம்பினேஷன் விருச்சக லக்னத்துல உங்க ஜாதகத்துல இருக்குன்னா தாமத திருமணம். 3வது விதியாக லக்னத்திற்கு முழு அவயோகரான புதன், லக்னத்திற்கு முழு அவயோகரான புதன் இந்த இடத்துல இருந்து நீசபங்கெல்லாம் பெறுறார் அல்லது இந்த இடத்துல இருக்காருன்னா இது 2வது விதி. 3வது விதி, இந்த 3வது விதி இந்த மாதிரி விருச்சக லக்னத்துல உங்க ஜாதகத்துல இருக்குன்னா வாழ்க்கையில திருமண வாழ்க்கைன்றது தாமதமாக்குன்ற விதி அமைப்பு. அதுபோல் ஜாதக ரீதியில அடுத்ததாக தனுஷ் லக்னத்தில் பிறந்த ஜாதகம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சனி பகவான் இங்க இருப்பது, சனி பகவான் இங்க இருப்பது, சனி பகவான் இங்க இருப்பது, இங்க இருக்கிறவரா நீசபங்கம் ஆயிருந்தாருன்னா கண்டிப்பாக தாமதப்படுத்தி கொடுத்துரும். பரிவர்த்தனையில இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். புதன் இங்க இருப்பது, புதன் இங்க இருப்பது, புதன் இங்க நீசபங்கம் பெற்றாலும் அதை தாமதப்படுத்தி கொடுக்கும். ரொம்ப லேட்டான அமைவுகள்ல தான் ஜாதகத்திற்கு திருமணம். அதுபோல் ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருப்பது, சுக்கிரன் இங்க இருப்பது, சுக்கிரன் இங்க இருப்பது, இந்த காம்பினேஷன்ல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா திருமணத்தை தாமதப்படுத்தும். சனி சனி சுக்கிரன் சுக்கிரன் புதன் புதன் இங்க சுக்கிரன் அல்லது சனி ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தாலும் தாமதப்படுத்தும். இதுதான் முதல் விதி. தனுஷ லக்னத்தில் பிறந்து உங்க ஜாதகத்துல இந்த அமைவு இருக்குன்னா கண்டிப்பாக முதல் விதி திருமணம் உங்களுக்கு இல்லைன்றத தாமதமாகுன்றத உறுதிப்படுத்துது. 2வது விதி, 2வது விதி எல்லாருக்குமே ஒண்ணுதான், ராகு கேது, ராகு கேது. இதுக்கு ஒரு விதி விலக்கு இருக்கு, அதை நம்ம பிறகு பார்க்கலாம். ராகு கேது, ராகு கேதுக்கள் அமர்ந்து ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவன் ஸ்தான பலத்தை பெறல, நீசம் பெற்றுட்டார்னா இந்த விதி வேலையே செய்யாது, திருமணத்துக்கு இல்லை. ஆனா நிறைய ஜாதகங்கள்ல நீசம் பெறதுக்கான அமைவுகள் குறைவு. ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த நீசம் பெற்றாலும் கேதுக்கு வீடு கொடுத்தவர் கொஞ்சம் வலுத்திருப்பார், அதனால இந்த அமைவு இருக்கு. இது 2வது விதி. இப்படி உங்க ஜாதகத்துல இருந்தாலும் திருமணப்படுத்தி தான் ஜாதகருக்கு கொடுக்கும் அடுத்த திருமணத்தை. 3வது விதி, லக்னத்திற்கு முழு அவயோகரான சுக்கிர பகவான் திரிகோணத்தில் இருப்பது, சுக்கிரன் இங்க இருப்பதெல்லாம் ஜாதகர் வாழ்க்கையில சுபகாரிய சுப நிகழ்வுகளை தாமதப்படுத்துவதற்கான 3வது விதி தனுஷ் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்ததாக மகர லக்னத்துல ஜனனித்த ஜாதகம், மகர லக்னத்திற்கு சனி பகவான் இங்க இருப்பது, சனி பகவான் இங்க இருப்பது, சனி பகவான் இங்க இருப்பது தாமதப்படுத்தி கொடுக்கும். அதுபோல் செவ்வாய்,
செவ்வாய், செவ்வாய் இங்கு இருப்பது, சந்திரன் இங்கு இருப்பது, சந்திரன் இங்கு இருப்பது. இந்த கிரக நிலை எல்லாம் ஜாதகத்திற்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதன்ற முதல் விதி. இந்த மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்குன்னா ஜாதகருக்கு தாமத திருமணம் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கலாம். தசாபுத்திகள் தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் திருமணம். இது முதல் விதி. அடுத்த விதி எல்லாம் காமன் தான். ராகு கேது, ராகு கேது, ராகு கேது, ராகு கேது. இந்த காம்பினேஷன்ல இருந்தா இது ரெண்டாவது விதி. இப்படி உங்க ஜாதகத்துல இங்கு ராகு கேது, இங்கு ராகு கேது, அங்க இந்த 4 பாக்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய இரண்டாவது விதி. மூன்றாவது அமைவு லக்ன முழு அவயவரான சூரியன் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது. லக்ன முழு அவயவரான சூரியன் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது. இந்த காம்பினேஷன்ல இருந்தாலும் வாழ்க்கையில் சிரமப்பட்டு தாமதப்பட்டு திருமணம் அப்படின்றத மகர லக்னத்துல பிறந்தவர்களுக்கு உறுதிப்படுத்துது. அடுத்ததாக கும்ப லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. குரு இங்கிருப்பது, குரு இங்கிருப்பது, குரு இங்கிருப்பது தாமதப்படுத்தும். அதுபோல் லக்னத்திற்கு சூரியன் இங்கிருப்பது, சூரியன் இங்கிருப்பது, இதெல்லாம் தாமதப்பட்ட திருமண அமைகளை கொடுக்கிறது. 11ஆம் அதிபதி ஸ்தான பலம். அதுபோல் சூரியன். ஒருவேளை குரு இங்க இருக்கிறார், இங்க இருந்து சனியோட நீசம் அங்க கிடைக்குதுன்னா கண்டிப்பா பிரச்சனை. அல்லது குரு அங்க இருந்து சனி இங்க இருக்குனாலும் பிரச்சனை. இது சனிக்கானது அல்ல, குருக்கானது. இந்த குருவுக்கு நீசபங்கம் கிடைச்சாலும் குரு பரிவர்த்தனை பெற்றாலும் தாமதப்பட்ட திருமணத்தை தான் கொடுக்குன்றது விதி. இந்த மாதிரி இருந்தா மேஜரா உங்களுக்கு கும்ப லக்னத்திற்கு தாமதப்பட்ட குடும்பம், கண்டிப்பாக குடும்பம் தாமதப்பட்ட அமைவுல தான் ஏற்படும். இரண்டாவது விதி இங்கு ராகு கேது, ராகு கேது, ராகு கேது, ராகு கேது. இது கும்ப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்குன்னா கண்டிப்பா தாமதப்படுத்தி தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய இரண்டாவது விதி. மூன்றாவது விதி லக்னத்திற்கு முழு அவயவ கிரகம் சந்திரன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் திரிகோணத்தில் அமர்ந்திருப்பது. சந்திரன் கும்பத்துல பிறந்து மிதுன ராசியாகவோ துலாம் ராசியாகவோ பிறந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில சிரமங்கள் இருக்கும். சிரமங்களை சந்திச்சுதான் பலன். இது மூன்றாவது விதியாக தாமத திருமணம். அதுபோல் மீன லக்னத்துல ஜனிச்சிருக்கிறீங்க. செவ்வாய், 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 புதன், புதன், சனி பகவான், சனி பகவான், சனி பகவான் இந்த காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னா மீன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு தாமதமான திருமணம் தான். இதுல மாற்றமே இல்லை. இது முதல் விதி. இந்த காம்பினேஷன்ல இருந்தா லேட்டா தான் திருமணம் பண்ணிக்கணும். அதுக்கு முன்பு திருமணம் பண்ணீங்கனாலும் திருமண வாழ்க்கையில திருப்தி இருக்காது, அல்லது விவாகரத்து அல்லது மறு திருமணம் போன்ற பெரும் பிரச்சனைகளை கொடுத்துரும். அவயவ தசைலாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் துணைவரை பிரிந்துதான் இருப்பீங்க. சோ ரெண்டாவது விதி காமனான விதி ராகு கேது, ராகு கேது, ராகு கேது, ராகு கேது. இது இரண்டாவது விதி. மீன லக்னத்தில் பிறந்து இப்படி காம்பினேஷன்ல ராகு கேது, ராகுவோ அல்லது கேதுவோ ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு தடை பண்ணும், லேட்டா தான் திருமண வாழ்க்கையை கொடுக்கும். மூன்றாவது விதி லக்ன அவயவரான சுக்கிரன் திரிகோணத்துல இருக்கிறது. லக்ன அவயவரான சுக்கிரன் திரிகோணத்திலே இருப்பது. இந்த காம்பினேஷன்ல இருக்குன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு திருமணத்தை தாமதப்படுத்தும் மீன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு. இதுதான் மூன்றாவது விதியாக அமைகிறது. இதுதான் மூன்றாவது விதி. இப்போ இந்த ஜாதகத்துல சொன்னோம். இப்ப 3 விதிகளையும் பார்த்திருப்போம். இந்த 3 விதிகள்ல 3 பகுதியா பார்த்ததுல முதல் ஒரு விதி இருக்கு. 27 வயது பிறகு திருமணம் பண்ணிக்கலாம். 27 வயதிற்கு பிறகு திருமணம். 2 விதியும் இருக்கு ஜாதகத்துல. 29 வயதுக்கு பிறகு 3 விதி இருக்கு. 31 வயதிற்கு பிறகு திருமணம். இதுல சில பேருக்கு 35 வயது கூட ஆயிடும். இந்த 2 விதி அது என்ன பண்ணும்னா திரிகோணங்கள் தொடர்பு கொண்ட தசாபுத்தி அல்லது 2 7ஆம் இடங்கள் தொடர்பு கொண்ட தசாபுத்தி வரும்போது இதுல நீங்க ஒரு விதி மட்டும் இருக்கு. நீங்க 35 வயசுல திருமணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. 3 விதியுமே இருந்து ஒருத்தர் 29 வயசுல தான் திருமணம் பண்ணக்கூடாது. 31க்கு பிறகுதான் பண்ணணும். அதுக்கு முன்பு பண்ணா மறு திருமணம். அவ்வளவுதான். திருமணம் 31 தாண்டியும் பண்ணலாம். ஆனா ஒரு விதி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா 25 வயசுலயோ 23 வயசுல திருமணம் பண்ணா மறு திருமணம். 29 வயதுனா 2 விதி இருந்து 29 வயதுக்குள்ள திருமணம் பண்ணா பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகளோட மறு திருமணம். 3 விதியுமே இருக்கு. பிஃபோரா திருமணம் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை. இதுதான். ஆனா ஒரு விதி மட்டும் இருந்து தசாபுத்தியே நடக்கலாம். அவருக்கு 35 வயசுலயோ திருமணம் எல்லாம் நடக்கும். ஆனால் இந்த விதி கொண்டவர்களுக்கு தாமதப்படுத்தணும்ன்றதுதான் இந்த பதிவினுடைய அமைவு. ஓரளவுக்கு எதனால தாமத திருமணம் நடக்குதுன்றத
நம்ம விவரிச்சோம். இந்த கிரக தொடர்பு இருந்தா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தாமத திருமணம் தான். ஆனா தாமதமான திருமணம் நடந்தாலும் முதல் விதியில யாருக்கெல்லாம் தாமதப்பட்டதோ அவருக்கெல்லாம் யோக திருமணம். வாழ்க்கையில் உங்கள் துணைவர் பெரும் யோகத்தை செய்வார் என்பதை உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்கள் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்கள் அல்லது கன்சல்டேஷனுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.